தங்கமயிலு தன்னோட தங்கச்சி சுடருக்கு குமார கல்யாணம் பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அதிர்ச்சி ஆகாம நிதானமா யோசிப்பாங்க. அம்மா அப்பா கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. இந்த அம்மாவுக்கு மட்டும் ஏன் புரியவே மாட்டேங்குது? என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே அம்மா தான். அம்மா மட்டும் நம்ம வாழ்க்கையில தலையிடாம இருந்திருந்தா இந்நேரம் மாமா கூட நான் சந்தோஷமா அந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பேன். முதல் வாரிசை சுமந்துகிட்டு இருக்க நீ என்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. என் வாழ்க்கைய கெடுத்தது பத்தாதுன்னு இப்ப தங்கச்சி வாழ்க்கையவும் பாழாக்க பாக்குறாங்களே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு நேர குமார பாக்குறதுக்காக போவாங்க. குமாரும் தற்செயலா எதுக்கவே வருவாரு. குமாரும் தங்கமயிலு கிட்ட பேசுறதுக்காக வருவாரு. உங்க தங்கைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு சம்மதம் சொல்றதுக்காக வருவாரு. ஆனா மயிலு கட்டையால நம்மள நைய புடைக்க போறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாத குமாரு போய் நின்ன உடனே மயிலு எதுவுமே கேட்காம கும்மாங்குத்து குத்துவாங்க. நீ எதுவும் பேசாத, நீயாவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, இல்ல நடக்கிறது வேற.